வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா, நம்ம இளவரசன் தான். அவர் ரொம்ப மனசு ரொம்ப கவலையாக இருக்குங்களாம்மா. அந்த கவலை என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதாவது 1 ஹவர்லிங்க 3 வீடியோ. ஒன்று வந்து மனசு ரொம்ப கவலையாக இருக்குதுன்னு ஒரு வீடியோ போட்டார். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அதுலேயே ஒரு 20 நிமிஷம் கவலைப்பட்டால் மட்டும் போதுமானு ஒரு வீடியோ போட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடை வைக்கலான்னு இருந்தேன், அது முடியாமல் போச்சு அப்படின்னாரு. அதாவது உழைக்கிறவங்களுக்கு எந்த கவலையும் வராது. ஏன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உழைச்சி பாடுறவங்களுக்கு எந்த கவலையும் இருக்காது. கவலை இருந்தாலும் அது கொஞ்சம் சரியாக போயிடும். உழைக்காமல் வர வருமானம் வருது இல்லைங்க, அவங்களுக்கு எல்லா கவலையும் இருக்குங்க. ஏன்னா நம்ம இத்தனை நாள் உழைக்காமல் வருமானம் பார்த்துட்டோம். இப்போ உழைச்சி சாப்பிடும்போது அந்த உழைக்காமல் வர வருமானம் போயிடும்னு ஒரு கவலை இருக்குது. அது ஒரு பழமொழியும் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கடையை பார்த்தேன், அதுக்கு 2000 ரூபா வாடகை. அங்கே வந்து டிஃபன் சென்டர் போடலாம். அப்புறம் பார்த்தா எந்த ஹோட்டலையும் ஃபுட்டு கிடைக்கிற ஹோட்டலில் எந்த ஹோட்டலும் நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாரு. இவர் வழக்கமாக சொல்கிறதா அதில் ஒன்றும் இல்லை. ஒரு ஹோட்டலில் திட்டுவார், அப்புறம் பார்த்தா கையெழுதி ஹோட்டலில் போய் சாப்பிடுவார், அவங்கள திட்டுவார். மாற்றி மாற்றி பேசுறது ஒரு குறிக்கோளாக வச்சுக்கிறது. நான் என்ன கேட்குறேன்னா, உதாரணத்துக்கு சத்தியமங்கலத்தில் ஒருத்தர் இருக்காருன்னா, அவங்க டெய்லி கோயம்புத்தூர் வேலைக்கு வருது இல்லையா, எவ்வளோ தூரம் 50 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வேலைக்கு வர்றாங்க. அப்போ நாம் வந்து எங்கேயாச்சும் ஒரு கடை ஓடுறோம், ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்தில் போய் கடை ஓட்டு எத்தனை பேர் உழைக்கிறாங்க. ஆனால் இவர் சொல்கிறது என்னென்னா, வீட்டு பக்கத்துலேயே கடை கிடைக்கணும், வீடியோ போடணும், இலவச வருமானம் பார்க்கணும், கடையில் கொஞ்சம் அப்பப்போ உழைப்பார், பேருக்கு தான் உழைப்பார். அதை பற்றி நாம் சொல்ல முடியாது. இவர் கடை போட்டால் அதை பற்றி நம்ம அதை சொல்ல முடியும். அதாவது 20 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்களாம்மா ஒரு கடை அவ்வளோ தூரம் வந்துட்டு போகிறது கஷ்டமாமா அப்படின்னு சொல்கிறாரு. அது உண்மையான காரணம் என்னென்னா, ஒரு நாளைக்கு 10 வீடியோ போட முடியாது. நீங்கள் ஹோட்டல் கடை வச்சிங்கன்னா அதை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கே நேரம் பத்தாது. நான் ஹோட்டல் கடை வைக்கிறது சாதாரணப்பட்ட விஷயம் கிடையாதுங்க. நீங்கள் ஒரு ஆள் வெளில ஹோட்டல் கடை வந்து ரன் பண்ணவே முடியாது. பேருக்கு வேணால் ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் அதை எத்தனை சிக்கல் இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இவர் சொல்கிறது என்னென்னா, 20 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்கம்மா, அங்கே ஹோட்டல் கடை வைக்க முடியாது அப்படிங்கிறது. அதாவது உழைச்சி சாப்பிட்றவங்களுக்கு எந்த வருமானம் தெரியாது. இவருக்கு வர்றது பூரா இலவச வருமானம். இப்போ நானே சொன்னேன், இந்த 3 சேனலும் பார்த்திங்கன்னா இந்த 1 ஹவரில் 3 வீடியோ அப்லோட் பண்ணிட்டு எல்லாம் 10,000க்கு ஏவரேஜாக 10,000. இந்த மாதிரி ஹோட்டல் கடை வச்சா இவர் வந்து வீடியோ போட முடியாது. அது உண்மை. வீட்டு பக்கத்தில் வச்சா யாரோ ஒருத்தர் வச்சு போட்டு இவர் அப்பப்போ அங்கங்கே போய் வீடியோ போடலாம். 20 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கலாமா, ஹோட்டல் போட முடியாதா? எத்தனை பேர் எங்கேருந்தோ வந்து ஹோட்டல் போட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு வர்றது பூரா இலவச வருமானம் தான். அது நான் சொல்லி போய் வேணால் அடுத்தவங்கள பற்றி வீடியோ போடுறேங்க, அவங்களுக்கு ஒரு பதில் கொடுக்குறேன். நீங்கள் போய் சாட்டை டிவி, பேட்டை டிவி, வலைப்பேச்சு, இந்த டிவி இந்த சேனலெல்லாம் பார்த்துட்டு எங்கிட்ட வந்து பேசுங்க. அப்போ தமிழ் டாக்கிஸ்னு ஒரு சேனல் இருக்குது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பேசுங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்களேங்க, அதே மாதிரி அவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறேங்க. ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் போய் ஹோட்டல் போட முடியாது அப்படிங்கிறாங்க. இது வந்து யாராச்சும் வெளியில் சொன்னால் நம்பலாம். இவங்களுக்கு இலவச வருமானம் கொட்டுது. பேருக்கு ஒரு வீடியோ போட்டு ஒரு வீடியோவில் பரிதாபத்தை தேடிக்கிறாரு, அப்புறம் இன்னொரு வீடியோவில் என்னங்கிறது கவலைங்களாமா, கார் எடுத்துகிட்டு போகிறாங்க, நாட்டுக்கோழியும் சாப்பிட்றாங்க. இவங்களுக்கு கறி சாப்பிட்றத தவிர வேறு எதுவுமே கிடையாது. வெஜிடேரியன் இவங்க வீட்டில் பேச்சுக்கே இடமில்லை. இவங்க வந்து கறி சாப்பிட்டா கவலை போயிடுமா, நாட்டுக்கோழி சாப்பிட்டா கவலை போயிடுமா? இவங்க நாட்டுக்கோழியில் என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஏன்னா இவங்களுக்கு வருமானம் அந்தளவுக்கு கொட்டுது. இதை நாம் பேசும்போது நம்மளுக்கு எதிர்ப்புகள் அதிகமாகி வரும்.